தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. குட்கா வழக்கு ஜூலை 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து வழக்கு ஜூலை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன? நிச்சயமா சாரா, அதாவது முந்தைய அதிமுக ஆட்சியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்குள் குட்கா கொண்டு சென்ற அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏகளுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸை அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம் என ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதையடுத்து உரிமை மீறல் குழு திமுக எம்எல்ஏக்கு மீண்டும் நோட்டீஸை அனுப்பியது. இதை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாவது முறையாக நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற செயலாளர் மற்றும் உரிமை குழு சார்பில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் உமரப்பா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்தை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை வரும் ஜூலை 25ஆம் தேதிக்கு விசாரணையை வைத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தார். மேலும் வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்த திமுக எம்எல்ஏக்கு நோட்டீஸ் முறையாக சென்றடையவில்லை என அந்த நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.